தமிழ்நாட்டுக்கு 15,000 கோடி ரூபாய்க்கான ஃபாக்ஸ்கான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்ல, அப்படி எதுவுமே நடக்கலையேப்பா அப்படின்னு சொல்லி பல ஊடகத்தில் செய்தி அப்படிங்கிறது வெளியாகுது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்க அண்ணாமலை அவர்கள் அதற்கான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஃபாக்ஸ்கான்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது, அந்த பக்கம் இருந்தவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலையா, நடந்திருக்கா என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழக மக்களுக்கு கொடுக்குமா என்று கேட்டால், வெள்ளை பேப்பர் வேண்டுமானால் காண்பிப்பார்களே தவிர வெள்ளை அறிக்கை கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்துல குறிப்பா விசாக்ல கூகுளினுடைய ஒரு ஏஐ டேட்டா சென்டர் அப்படிங்கறத நிறுவ போறாங்களாம். இதுக்கான ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 88,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார். எஸ், நாங்க போட்டி போடுறோம், பிற மாநிலங்கள் கூட போட்டி போடுறோம், இந்த போட்டி தான் இந்தியாவை உயர்த்தும். இதே ஆந்திர பிரதேசத்துல இப்படி ஒரு டேட்டா சென்டர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டர்ஸ் கூகுள்கிட்ட போய் இதை அங்கதான் தொடங்கணுமா, எங்க ஊர்ல தொடங்கக்கூடாதா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. இங்க காம்படிஷன் இருக்கக்கூடிய வேர்ல்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அதை ஆந்திர பிரதேச மக்களுக்காக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. நாம் இங்கே கூப்பிட்டு ஏதாவது கேட்டோம்னா முட்டையை தூக்கி காண்பிப்பதற்கும் செங்கலை தூக்கி காண்பிப்பதற்கும் சில நபர்கள் இருப்பார்களே தவிர இவ்வளவு கிளாரிட்டியான ஸ்பீச்சை கேட்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.